அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த வலையை வச்சு மீன் பிடிக்கிறது வந்து எனக்கே ஒரு புதுமையான ஒரு வீடியோன்றே சொல்லலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து இந்த வீச்சு வலை தான். இந்த வீச்சு வலையை வந்து கரையிலிருந்து போடுறது. கரையிலேருந்து தூக்கி வீசும்போது ஒரு கொடை மாதிரி விரிஞ்சு கீழே போய் விழுங்க. அந்த நடுவில் எந்த மீன் நிற்கோ அந்த மீன் வந்து இந்த வலையில் வந்துடுது. இந்த வலையை பயன்படுத்தி நாங்கள் இது வரைக்குமே மீன் பிடிச்சது கிடையாது. ஏன்டா இது வந்து எனக்கு ஒரு மற்றவங்க வீடியோக்குள்ளே கூட நான் இந்த வலையை வச்சு எப்படி மீன் பிடிப்பாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க இந்த அண்ணன் வந்து எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம தூத்துக்குடியில் மீன் பிடிச்சது கிடையாது. இது பாண்டிச்சேரியில் அந்த ஒரு பீச், இந்த ஏரியா பீச் எனக்கு தெரில அந்த பேர். அங்கே மீன் பிடிச்சது தான். எப்படி மீன் பிடிக்காங்க என்ன மீன்லாம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். எங்கே வளர்ந்தா கூட நாங்கள் ஈஸியாக டக்கு டக்குன்னு விரித்து போட்டோமா மீன் பிடிச்சோமா வந்தோமான்னு இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைமும் இந்த இப்போ கீழே போய் அந்த வலையை மட்டும் அந்த கீழே மடவுலன்னு இருக்கா அந்த குண்டாக கட்டியிருக்குமா அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இது இந்த வலை வீசுறதுக்கு தனியாக எனக்கு தெரிஞ்சு பயிற்சி எடுக்கணும்னு தான் நினைக்கேன். ஏன்டா இந்த வலையை வந்து நான் வீசி பார்த்தேன், என்னால் முடியலை. எனக்கு அந்தளவு அவங்க அந்த அண்ணன் பண்ணுற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியலை. அப்படி ஒன்று போல் போய் விழுகுது. நல்ல ஒரு கொடை மாதிரியே போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் அங்கிட்டு தள்ளி போய் லைட்டாக கொஞ்சம் தள்ளி போய் லைட்டாக போய் இழுக்காங்க. இழுத்த உடனே கையில் கட்டியிருப்பாங்க ஒரு கயிறு, அது சுருக்கு கயிறு மாதிரி இருக்குது. அது இந்த கயிறை பிடிச்சி இழுத்த உடனே கையில் வச்சுருந்த வலை எல்லாமே உள்ளே போயிட்டு சுருக்கி இழுக்கும்போது வந்து அந்த மடல் மட்டும் தனியாக மேலே வந்துடுது. மீன் எல்லாம் வலைக்குள்ளே நடுவில் போய் கடந்துக்கிறது. இந்த வலை வந்து இவங்கள கூட ரெடி பண்ண மாட்டாங்களாம். இது வந்து கடையெல்லாம் வாங்கிட்டு வராங்களாம். இதோட வலை வந்து 4000 4500 5000 4000 மேலே சொன்னாங்க எல்லா வலையுமே. ஒவ்வொரு சைஸை பொறுத்தும் இருக்கேன் வலையை பொறுத்து. ஆனால் இப்படி வலையை போட்டு எடுக்கும்போது வந்து மீன் வந்து ரொம்பலாம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. 1 2 3 இப்படியாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் சில டைம் வந்து மீன் கொஞ்சம் நல்லா ஏறிடுது. என்ன ஒன்று அவங்க வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு மீனை சொல்கிறோம். நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து இந்த மீனோட பேர் வந்து வேறு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு மீன் பேரையும் நான் சொல்கிறேன். மீன் எடுத்து போடுவாங்க. என்ன ஒன்று மீனை கழித்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இந்த வலை. டக்கு டக்குன்னு இந்த இப்படி தூக்கி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம வலையில் அப்படி கிடையாது. வந்து மீன் வந்து மாட்டிக்கிறோம், உதறிட்டு கிடக்கணும். இவங்க இந்த இப்படி மடவில் இப்போவும் எடுத்து போடுறாங்க, தனித்தனியாக எடுக்காங்க. அப்போ தான் அந்த குண்டு சுருக்கு மாதிரி இருக்குல்ல, அந்த சுருக்கு எல்லாமே தட்டி ஓடுறதுக்காக அப்படி பண்ணுறாங்களாம். எனக்கு இந்த வலையை பற்றி தெரியாது. அந்த அண்ணன்கிட்ட கேட்க போய் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கே புதுசு தான் இந்த வலையை பொறுத்தளவு. நான் தெரியாது தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களை ஒன்று போல் இருக்கான வலை. இதில் வந்து கடந்தது வந்து ஊடகமும் பாறைக்குட்டியும் தான் கிடந்துச்சு இந்த ஒரு பாட்டில் வந்தது. இப்போ அடுத்த பாட்டில் இப்போ பாருங்களேன், இவங்கள இதுவே நனைச்சிரும். இப்போ ஒரு மார்சம் ஒன்று அலை ஒன்று அடிக்கும்போது அவங்களே குளிப்பாட்டிட்டு பாருங்கள். அந்த அலை கரெக்டாக மூஞ்சியில் அடித்து நான் போட்டிருந்தேன். எதுவுமே தெரியாத மாதிரி தான் அவங்க பாட்டில் வலையை இலக்கிட்டு போவாங்க. இன்னொன்று இந்த மார்செல்லாம் அடிக்கும்போது இந்த கல் ஓரத்தெல்லாம் ஏன்னா தான் நின்றோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் அடி வந்து பயங்கரமாக விழுந்துடும். அந்தளவு ஒரு அடி விழுகும். இவங்க வந்து போட்டுக்கிட்டே வலையை வந்து ஒவ்வொரு டைமும் போட்டு கல் மேலே இருந்து கீழே இறங்கி போடுவாங்களாம். மறுபடியும் வலையை வந்து எடுப்பாங்க, மறுபடியும் மேலே ஏறுவாங்க. இப்படி ஒவ்வொரு டைம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மீன் ஒரு அந்த வச்சுருக்காங்கள கூட, அந்த கூட நிறைய வரைக்கும் மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்போ வந்து இந்த மீன் வந்து சாயங்கால நேரத்தில் பிடிக்கிற மீன். இப்போ பிடிச்சா கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பீச்சுக்கு மீன் அவங்க இது சுற்றி பக்கம் வர்றாங்களே அவங்கள்ட்ட வந்து இவங்க இந்த அண்ணன் வந்து விற்றுடுறாங்க. எல்லாத்தையுமே உடனே விற்றுருவாங்க. சில மீன் கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு குழம்புக்குன்னு கொண்டு போவாங்களாம். வீசுகிறத வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் அழகாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு எனக்கு ஒரு புதுசுனால நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், வீசியும் பழகினேன். இறங்கி வீசி பார்த்தா அந்தளவு நம்மளுக்கு செட் ஆகலை. இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். இழுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து அந்த வலையை வந்து லாவி வச்சிட வேண்டியதான்.
இது இந்த கல் போட்டிருக்கிற இடம் வந்து ஒரு ஆத்துவாய் தான். அது வந்து இந்த பாண்டிச்சேரியில் வந்து லாஞ்சிலாம் பிடிக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம். நான் போயிருந்தப்போ வந்து இந்த இந்த துறைமுகத்துலேருந்து ஒரு படம் ஷூட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. சரத்குமார் சார் படம் தான் ஒன்று, ஏதோ ஒரு படம் பேர் சொன்னாங்க, எனக்கு டக்குன்னு தெரிய மாட்டேக்கு. அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நான் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க யாரையுமே உள்ளே விடலை. போன பாட்டில் வந்து அந்தளவுக்கு மீன் கிடையாது. ஒவ்வொரு டைமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இந்த பாட்டில் தான் கொஞ்சம் லைட்டாக மீன் வரும். இப்போ என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ரவுண்டு விழுந்திருக்குல, அந்த ரவுண்டு பக்கத்தில் மட்டும்தான் மீன், எந்த மீனுக்கு நிற்குதோ அந்த மீன் வந்து வலையில் மாட்டிக்கிறோம். நாங்கள் கரைப்பாடு வைப்போம், இவங்க வந்து இந்த வீச்சு வலை போட்டு இழுக்காங்க. நாங்கள் கரைப்பாடுனா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை போய் கரையில் இருந்து வலையை போட்டு அடி தூரமாக போய் வலையை போட்டு மாதிரி கரையில் இழுப்போம். அப்படி இழுக்கிறத வந்து இவங்க அந்த குறிப்பிட்ட தூரத்தில் மட்டும் வலையை விரித்து இது பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஆள் போதும். எங்கள் கரைப்பாடு வலை வச்சு இழுக்கிறது வந்து குறைஞ்சது ஒரு 3 பேராச்சும் வேணும். அப்போ தான் 2 சைடு போட்டு வலையை இழுக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஆள் வேணும். அது ஒரு 4-5 பேர்கிட்ட நாங்கள் வந்து அந்த கரைப்பாடு வலை வச்சு இழுப்போம். இவங்க இந்த கல் ஓரத்தில் வந்து அவ்வளோவா மீன் வந்து கம்மியாக நின்றுச்சு. நடுவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மீன் சோப்போம் அப்படி நின்றுச்சு. ஏன்டா நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும்ல மீன் எந்தெந்த மீன் நிற்கிதுண்டு. அந்த ஆற்றுவாய்க்கு நேரம் வந்து நல்லா சுழி போட்டுக்கிட்டு மீனுக்கு சிவப்பாகவே நின்றுச்சு, கூட்டமாகவே ரொம்ப மீன் நின்றுச்சு. இவ்வளோ நேரம் பிடிச்சி இப்போ தான் ஒரே ஒரு மீன், ஒரு பெரிய மீனை மட்டும் பிடிச்சிருந்தாங்க. பெரிய மீன் தான் நம்ம சரையா மீன் சொல்லணும்னா அந்த மீனை தான் பிடிச்சிருந்தாங்க. அந்த மீனை தட்டும்போது கூட அவங்க பாட்டில் ஈஸியாக அவ்வளோதான் போட்டு ஒரு விரிச்சிட வேண்டியதான். விரிச்சிட்டு இந்த மடல் மட்டும் தூக்கி தூக்கி போடுறாங்க பாருங்கள். இந்த கரைக்கில் வந்து இந்த ஊடகம், கிளைக்கான், அதுக்கப்புறம் இந்த குட்டி சின்ன பாறை மீன் கிடக்கல, இது தான் அதிகமாக வரும். இந்த மீன் எப்போ எந்த ஒரு கடற்கரைனாலும் சரி அந்த இடத்துல கரையில் வந்து மீன் பிடி வலை போட்டோம்னா இந்த மீன் எப்பயுமே பார்த்துக்கிற வேண்டியதான். அந்த இதில் அந்த சரைய மீன் ஊடகம், அந்த ஊடகத்துக்கு பேர் வந்து அந்த அண்ணன் வந்து வேறு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு வாய்க்குள்ள நுழைய மாட்டேட்டு. அந்த அந்த கூடை ஃபுல்லாக தான் நிறையா தான் மீன் பிடிக்கிறது, அது வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீச்சோவில் வந்து எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு, அந்த அனுபவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.